ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிஆர்பிஜின்ஸ் இன் தமிழ். காய்ஸ், இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பட்டா புறாக்களை பழக்குவது எப்படி. இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கமெண்டில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ்லாம் கேட்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேரும் நம்மகிட்ட கேட்குறாங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோவை எடுத்து போட்டால் வரக்கூடிய வருங்கால பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புறா வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்கள் உங்களை விட்டு ஸ்கிப் பண்ணி போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட புறாக்களுக்கு போடக்கூடிய மிக்சிங் ஃபுட்டு கலப்பு தீவனம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நல்ல ஒரு குவாலிட்டி, டஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டில் அவ்வளோவா இருக்காது. ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்பரை பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ டேரெக்டாக போய் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா மிக்சிங் ஃபுட்டு மெசேஜ் பண்ணாலே போதும். டீட்டெயில்ஸ் நாங்களே உங்களுக்கு அனுப்பிடுவோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பர் இருக்குது, அங்கே வந்து வாங்கிக்கலாம். கைஸ், மொதல் விஷயம் என்னென்னா பட்டாப்புறா பார்த்தீங்கன்னா பட்டாப்புறானா பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியாது. பிகினர்ஸுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ குஞ்சு பார்த்தீங்கன்னா பிறந்து 45 நாளில் கழிச்சு தான் பார்த்தீங்கன்னா புறாக்கள் வெளியே வரும். ஸோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா பட்டான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கம் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கல்லி 3 கல்லி 5 கல்லி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த லெவலில் இருக்க பார்த்தீங்கன்னா புறாக்களில் 1 கல்லி 2 கல்லி ஸோ இந்த மாதிரி இருக்க பட்டாக்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்யூப்மெண்ட்ஸ் அதுக்கு என்னென்ன தேவையோ ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணி வச்சாலே போதும். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த புறா அடாப்ட் ஆகி உங்கள் வீட்டுக்குள்ளேயே நின்றும். இதே பார்த்தீங்கன்னா பெரிய புறாக்கள், இப்போ பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய புறா நான் வாங்கினேன் ப்ரோ, ஆனால் என்ன பண்ணாலும் இந்த புறா நிற்கவே மாட்டேங்குது ப்ரோ. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பட்டாவில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் பட்டாக்களை பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு எப்படி பழக்கணும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள ரிப்பீட்டாக கேட்டனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், நீங்கள் பட்டா புறாக்களை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரேன். மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரி என்ன புறா எடுக்க போகிறீங்க. ஃபேன்சி புறாலாம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். இப்போ நான் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வரேன் இதே மாதிரி தான். ஆனால் அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கை பார்த்தீங்கன்னா கட் பண்ணலாம் தேவையில்ல, டேப் பண்ணி வச்சாலே போதும். அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறேன், நீங்கள் சாதா புறா வாங்க போகிறீங்களா, இல்லை கர்ணப்புறா வாங்க போகிறீங்களா, இல்லை ஹோமர் புறா வாங்க போகிறீங்களா. ஸோ இந்த மாதிரி என்ன புறா வாங்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பட்டா புறாக்கள் கிடைக்கும். ஸோ இது என்ன வாங்க போகிறீங்கன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பட்டா புறாக்கள் நல்ல குவாலிட்டியில் இருக்கான்னு பாருங்கள். புறாக்களுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கோ சளியோ இல்லை ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கான்னு பாருங்கள். மெஜாரிட்டி உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா பார்க்க தெரிஞ்ச ஆள்கிட்ட கேளுங்க. அப்படி இல்லாத பட்சம் பார்த்தீங்கன்னா புறா பேசிக்காக பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கணும். ரொம்ப பார்த்தீங்கன்னா டல்னஸ்ஸாக ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த புஷ்ஷுன்னு முடியை குன்னி வச்சு ஒரே இடத்துல உட்காந்தா ஸோ அந்த மாதிரி புறாக்களாக வாங்காதீங்க. நல்லா பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்க புறாக்களில் பார்த்தீங்கன்னா பார்த்து செலக்ட் பண்ணி புதுசாக வளர்க்குறவங்க எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோய் வந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்யூர் பண்ண டக்குன்னு தெரியாது. ஸோ தெரியாத பட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்குது. ஸோ அதை பாருங்கள். நம்ம எல்லா நோய்களுக்கும் பார்த்தீங்கன்னா மருந்து சொல்லியிருப்போம். அந்த மருந்தை யூஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா சரியாயிரும். நீங்கள் பட்டாப்புறாக்கள் வாங்கல பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது. என்னென்னா வேகமாக பார்த்தீங்கன்னா சீக்கு வரும். சீக்குனா நோய் தான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா சடன் கிளைமேட் சேஞ்ச் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு கொஞ்சம் நோய் வரும். ஸோ அதுகளுக்கு என்னென்ன மருந்தோ நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் முன்னாடியே கொடுத்துட்டிங்கன்னா அந்த புறாக்கள் பார்த்தீங்கன்னா எந்த நோயும் படாமல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுகளுக்கு வீடியோ இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டே வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து புறா எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா அந்த புறாக்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது நினைக்கணும். ஒன்று ரெக்கை கட் பண்ண போகிறீங்களா, இல்லை ரெக்கையே டேப் பண்ண போகிறீங்களா. இந்த 2 விஷயந்தான். நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா புறா பற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டான டைமிங்கில் நான் ரிலீஸ் பண்ணி விடுவேன் அப்படின்னா சரி. சில பேர் பார்த்தீங்கன்னா புறாக்களை வாங்குறீங்க, வாங்கி டேப் அடிக்கிறீங்க, ஒரு 3 நாள்லேயே பார்த்தீங்கன்னா என் புறா பழகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா பறக்க விட்டுறீங்க. ஆஃப்டர் அந்த புறா பறந்து போயிடுச்சு ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க. ஸோ இப்படிலாம் பண்ணவே கூடாது. ஒரு புறாக்களை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பழக்கணும். அப்படி பழக்கினா தான் பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்கள் நிற்கும். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் 2 நாள்லாம் அவுத்து விட்டு புறா பழகலை பறந்து போயிடுச்சு என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா அது எந்த புறாவாக இருந்தாலும் சரி பழகாது. ஓகேவா, ஒரு 100ல் 1 புறா தான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த மாதிரி நிற்கும். மீதி எல்லா புறா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிற்காது. ரிட்டன் பார்த்தீங்கன்னா வாங்கணும் வீட்டுக்கே போயிடும். மெஜாரிட்டி பட்டா பார்த்தீங்கன்னா வாங்கணும் உங்கள் வீட்டுக்கு போகாது. உங்கள் பக்கத்தில் யாராச்சும் புறா வளர்க்குறாங்க ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிரும். அப்படி இல்லைனா மாட்டை புறா, கிணத்து புறா, கோயில் புறா எங்கேயாச்சும் போய் பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிரும்.
ஓகேவா. ஸோ அந்த ஒரு பட்சம் பார்த்தீங்கன்னா புறாக்கெல்லாம் உடனே ரிலீஸ் பண்ணக்கூடாது. மெஜாரிட்டி ஒரு புறா வாங்குறீங்க அப்படின்னா அதோட ரெக்கையை நீங்கள் கட் பண்ணுறது சேஃப்டி. இந்த புறாக்களை பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த மாதிரி பறக்க வரீங்கன்னு சொல்கிறீங்களா, ஸோ அவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ரெக்கையை ஒரு 2 ரெக்கையை விட்டுருங்க கைஸ். ஓகேவா. 2 ரெக்கையை விட்டுட்டு பிரைமரி ஃபெதர் செகண்டரி ஃபெதர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ரெக்கையை விரிச்சு பார்த்தாலே பிரியும். அதில் பார்த்தீங்கன்னா பிரைமரி முன்னாடி இருக்க 2 ரெக்கையை விட்டுட்டு மீதி பார்த்தீங்கன்னா ஒரு 8 ரெக்கையை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக எடுத்து பிடுங்கி விட்டாலே பார்த்தீங்கன்னா போதும். அப்படி விட தெரிலனா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் புறாவில் இருக்கிறவங்க ஸோ கேட்டு பார்த்தீங்கன்னா ரெக்கையை பார்த்தீங்கன்னா பிடுங்கிக்கோங்க. அப்படி பிடுங்கி முடிச்சுட்டு அந்த புறாக்களை பார்த்தீங்கன்னா உங்கள் லாஃப்ட்டை ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு புறாக்களுக்கு இப்போ புறா வாங்கிட்டீங்க. புறா வாங்கினது முக்கியம் இல்லை, அந்த புறாக்களுக்கு தேவையான கூண்டு தான் முக்கியம். கூண்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா தண்ணி வரக்கூடாது கூண்டுக்குள்ளே. இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மைனஸாக வச்சுருக்கீங்க. கூண்டுக்குள்ளே தண்ணி வருதுன்னா அந்த தண்ணியாலே பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு 1000 நோய் வரும். ஸோ அதே பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறது, அதே பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா புறா போயிட்டு வர்றது, அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா சிக்கு ஏற்படும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகாமல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த நாய் தொல்லை, பூனை தொல்லை, காக்கா தொல்லை, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லாத அளவு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. மெஜாரிட்டி 90% பார்த்தீங்கன்னா பூனை தொல்லையும் எலி தொல்லையும் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்கும். ஸோ அதையும் பாருங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வராமல் எப்படி தடுக்கிறதுன்னு ஸோ அதை பார்த்து கொஞ்சம் கற்றுக்கோங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பூனை பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வராது. அப்படி வர்ற பூனைகளும் பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு போய் பார்த்தீங்கன்னா லாங்கில் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தாண்டி விட்டுட்டு வந்தீங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்துக்கிட்டே போகும். பார்த்தீங்கன்னா இந்த கேஜுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா கேஜுக்குள்ளே பெர்ஃபெக்டாக இருக்கணும். அது கூண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஞ்சலாகவும் இருக்கக்கூடாது. ஓகேவா. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பெட்டி தான் இப்போ நிறைய பேர் வச்சு வளர்க்குறீங்க. ஆப்பிள் பெட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் டிவிஷன் உள்ள பிரிக்கிறீங்கல்ல, அது என்ன தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புறாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே செட் பண்ணக்கூடாது. ஒரு புறா பார்த்தீங்கன்னா இப்போ ஃபீமேல் புறா அடக்காக்குதுன்னா மேல் புறா பார்த்தீங்கன்னா பக்கத்து டிவிஷனில் தான் உட்காந்துருக்கும். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மேலே போய் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்டியை பார்த்தீங்கன்னா பிடிச்சிரும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ளே கொஞ்சம் கரெக்டாக கொடுங்க. கூண்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் சும்மா ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். அடுத்து நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். ஓகேவா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரிலாம் ப்ரோ பண்ணலாம்னு சொன்னாருன்னு டக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிச்சு பண்ணுவீங்க. ஓகேவா. கூண்டு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வாட்டர் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணணும். ஃபுட்டு அதே மாதிரி வாட்டர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டெய்லி பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு 1 வாரம் வச்சுருக்குது, தண்ணியை பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா மாற்றாமல் வச்சுருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஃபுட்டையும் வைக்கணும். ரெகுலராக பார்த்தீங்கன்னா வாட்டர் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு டெய்லி சேஞ்ச் பண்ணணும். ஃபுட்டும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டெய்லி போடுற மாதிரி வச்சுக்கோங்க. ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல போட்டால் சும்மா அதுக்கு மேலே அள்ளிலாம் போடாதீங்க. ஓகேவா. க்ளீனாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அனுபவம் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா குப்பையை வச்சுக்கிட்டாலும் என்ன தான் வச்சுக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்குது அந்த ஃபீல்டில். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இல்லை நம்மளெல்லாம் க்ளீனாக வச்சுக்க சொல்லிட்டு அவங்க அழுக்க வச்சுருக்காங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா பக்கம் இருக்கவங்களாம் கூண்டு ரொம்ப டஞ்சலாக இருக்கும் ப்ரோ, ஆனால் அவங்களுக்குலாம் அவ்வளோது வருது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். ஸோ அதனால தான் வச்சுருக்காங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி இப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா க்ளீனாக வச்சுக்க கற்றுக்கோங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா அழுக்காக வச்சிருக்காதீங்க. க்ளீனாக வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப பெரிய லாஃப்டாக தான் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 விஷயம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த புறாக்களில் பார்த்தீங்கன்னா ரெக்கை வெட்டி இருக்கும்ல, ஸோ ரெக்கை வெட்டி இருக்க பார்த்தீங்கன்னா கேஜ் பார்த்தீங்கன்னா கூண்டை பழக்கணும். ஓகேவா. கூண்டை பழக்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறீங்க. நான் சொல்கிற இப்போ நான் பண்ணக்கூடிய ஸ்டெப் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பெஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கூண்டு தரக்கூண்டாக தான் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா புறாக்களுக்கு இப்போ ஒரு 10 நாள் நான் இப்போ 0லேருந்து 10 நாள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். நீ வாங்கிட்டு வந்த நாள்லேருந்து 10 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ரெக்கையை பிடுங்கி விட்டாலும் சரி, டேப் போட்டாலும் சரி, ஓகேவா. நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் இந்த புறாக்களை பார்த்தீங்கன்னா டோர் இதான் பார்த்தீங்கன்னா கூண்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கூண்டுக்குள்ளே போட்டு வச்சுருங்க. அந்த கூண்டை சாப்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ஒரு வாட்டி போடுங்க. ஈவினிங் சாப்பாடு பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி போடலாம் ப்ரோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ சாப்பாடு பட்சம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டி போட்டால் போதும். ஒரு புறாவுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை கிராம் சாப்பாடு ப்ரோ போடலாம், இல்லை எத்தனை கிலோ போடலாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஒரு புறாவுக்கு பார்த்தீங்கன்னா 30 கிராம் சாப்பாடே பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு பார்த்தீங்கன்னா போதுமான அளவு. ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எத்தனை புறா இருக்கோ அதை கால்குலேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஓகேவா.
இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்களை கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து காலையில் ஒன்ஸ் ஈவினிங் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடை போட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா புறாக்களை கூண்டுக்குள்ளேயே அடைச்சிருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா போட்டு அடைச்சிருங்க. ப்ரோ என்னோட கூண்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது ப்ரோ, அந்த புறாவால் போக முடியல ப்ரோ அப்படின்ற பட்சம் பார்த்தீங்கன்னா மெயின் கேஜ்னு உங்கள் லாஃப்ட்டுக்குள்ளே இருந்தால் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா மெயின் டோரை திறந்து விடுங்க. அப்படி அதால் போக முடியலன்னா நீங்கள் ஒரு 5 டேஸுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த வழியாக விடுங்க. புறா பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா கூண்டு உள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரப்போ பார்த்தீங்கன்னா வந்துடும். போகிறப்ப தான் போக தெரியாது. கொஞ்சம் நாள் ஆக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் 6 நாள் ஆக பார்த்தீங்கன்னா இந்த வழியாக பார்த்தீங்கன்னா எடுத்து விடுற பார்த்தீங்கன்னா அந்த புறாக்களே பார்த்தீங்கன்னா கற்றுக்குறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டோர்னு. ஸோ இந்த வயசு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 நாள் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 5 டேஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக புறாக்களுக்கு முளைச்சிரும். ஸோ அந்த ரெக்கையை வச்சு பார்த்தீங்கன்னா அதாவே பார்த்தீங்கன்னா போயிட்டு வர ஆரம்பிச்சிடும். இதை பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா 15 நாள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பூனை தொல்லை இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துட்டு போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு 30 நாள் 1 மாதம் டு 1.5 மாதம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னக்கூடிய ஸ்டெப்பை ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. காலையில் சாப்பாடு போட்டு புறாவை அடைச்சிருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவினிங் சாப்பாடு போட்டு பார்த்தீங்கன்னா புறாக்களை அடைச்சிருங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் நாள் ஆச்சு, ஒரு 15 நாள் 20 நாள் ஆச்சு அந்த பட்சம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதாவே ரெக்கை முளைச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா புறாக்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூண்டை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியா சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா போய் நின்று பழக்க ஆரம்பிச்சிடும். இந்த லாஃப்ட்டை இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன், இந்த கர்ண ஹோம்ஒர்க்லாம் வாங்குறீங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் பார்த்தீங்கன்னா புறாக்களை உள்ளே போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா காய்ச்சல் எதுக்கு போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. புறாக்கள் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் போட்டால் உங்கள் வீட்டு சரௌண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பட்டா புறாக்கள் பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா பழகிடும். உங்கள் சரௌண்டிங் எல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா பழகிடும். அது ஒரு விஷயம் காய்ச்சல் போடுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா புறாக்கள் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகணும். ஸோ ஓகே, ஏன்னா வேற இடத்துலலாம் இப்போ ரேஸ் ஓட்டுற பட்சம் பார்த்தீங்கன்னா புறா இந்த இடத்துல தான் இறங்கணும். நம்ம கை காமிச்சா அந்த இடத்துல தான் புறா இறங்கணும். மித்த இடத்துல இறங்கினா பார்த்தீங்கன்னா அந்த புறாக்கள் அவுட் ஆயிரும். ஸோ அந்த பட்சம் பார்த்தீங்கன்னா இப்போ காய்ச்சல் போட்டிங்கன்னா அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்கள் பழைக்கும். ஸோ காய்ச்சல் பார்த்தீங்கன்னா எப்படி போடுறது அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நான் 10 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பு சொன்னேன், அதே பார்த்தீங்கன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த 20 டேஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா புறாக்களை காலங்காத்தால எடுத்து வாட்டரில் டிப் பண்ணி ஒரு இரும்பு கேஜ் இருக்குல்ல, ஒரு 2க்கு 2 கேஜ் கூட பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா கட்டையிலே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு புறா நிற்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு புறா கிடையாது, ஒரு 10 புறா நிற்கிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி அடித்து நேராக செங்குத்தாக ஒரு கம்பி வச்சு உங்கள் லாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா 20 அடி வச்சுக்கோங்க. 20 அடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ல இல்லை ஒரு 10 அடி உங்கள் மொட்டை மாடியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 10 அடி வச்சுக்கோங்க. அந்த 10 அடியில் பார்த்தீங்கன்னா 10 அடி ஹைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜ் கூட பார்த்தீங்கன்னா இரும்பு கேஜ் கட்டி வச்சுக்கோங்க. அந்த கேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா புறாக்களில் ஒரு 10 சுண்டக்கலையோ ஒரு 5 சுண்டக்கலையோ பார்த்தீங்கன்னா ஊட்டி புறாக்கள் நல்லா நனைச்சி பார்த்தீங்கன்னா அந்த கூண்டுக்குள்ளே போட்டு மேலே வச்சிருங்க. ஓகேவா? காலையில் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு போகிறீங்கன்னா ஒரு மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 மணி 3:30 மணி அளவில் பார்த்தீங்கன்னா புறாக்களை எடுத்து ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுவீங்க. ஸோ அதில் விட்டுருங்க. இதே பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு 30 நாள் ஃபாலோ பண்ணிட்டாலே போதும். சொன்ன 10 நாளுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்கள் பார்த்தீங்கன்னா கேஜுக்குள்ளே போயிட்டு வர பழகிடும். அதுக்கப்புறம் இருக்கிற நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்க ஏரியாக்களும் பழகிடும். ஏன்னா நீங்கள் காசு புறாக்கள் கூட போட்டு வாங்குறீங்க. ஸோ அந்த பட்சம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாமல் இருக்கும். நான் தவுடால் புறா ஃபேன்சி புறா வாங்கினீங்கன்னா சொன்ன ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ கர்ண ஹோம்ஒர்க்லாம் வாங்குறீங்க, ரேஸ் விட போகிறீங்க, இந்த இடத்துலலாம் புறா பார்த்தீங்கன்னா பழகணும், ஸோ வைக்கணும் அப்படின்ற பட்சம் பார்த்தீங்கன்னா காய்ச்சல் போடுங்க. காய்ச்சல் போடுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா புறாக்கள் ரொம்ப மிஸ்ஸிங் ஆகாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க ஏரியா பழகிரும். ஏன்னா வாட்டி பறந்து போகிற புறா தான் பார்த்தீங்கன்னா நிறைய புறா மிஸ் ஆகும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணாலே போதும். உங்கள் புறாக்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ கேஜும் பழகிரும், சுற்றி இருக்க ஏரியாவும் பழகிரும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதா புறானா அந்த காய்ச்சல்லாம் பார்த்தீங்கன்னா போடுற அவசியமே கிடையாது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா போட்டு கூட பழகலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பழகிரும். ஸோ அந்த மாதிரி பழகிக்கோங்க. இதை இப்போ நான் சொன்னக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணணும். யாரும் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி ஃபாலோ பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்கள் உங்களுடைய லாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பழகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புறாக்களை ஓவராக பார்த்தீங்கன்னா பயன்படுத்தாதீங்க. ஓவராக பயன்படுத்துறது மீன்ஸ் அந்த புறாக்களை 24/7 பார்த்தீங்கன்னா கச்சின்னு போய் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது. இந்த யார் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டுக்குள்ளே அலோவ் பண்ணுறது. ஸோ அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. யார் புறா வளர்க்குறீங்களோ ஸோ அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 பேஸ் ஒரு 4 பேர் கூட பார்த்தீங்கன்னா அவங்களே வளர்க்குறாங்கன்னா ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா புறாக்களை பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓவராக பார்த்தீங்கன்னா புறாக்களை கையில் பிடிச்சிக்கிட்டே இருக்காதீங்க. பிடிச்சி புறாவை பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா புறாக்களாக பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும்.
அதுகளுக்கும் புறாக்களுக்கும் இப்போ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, வேறு டிஸ்டர்ப் பார்த்தீங்கன்னா எதுவுமே வராத அளவு பார்த்தீங்கன்னா கேஜை சேஃப்டியாக வச்சுக்கிட்டாலே போதும். புறாக்களை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வராமல் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா நீ நீட்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். இதெல்லாம் கூண்டு, சாப்பாடு, அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடிய பழக்கம். ஸோ இதை மட்டும் பண்ணிட்டாலே போதும். பட்டா புறாக்கள் 95% பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தாராளமாக பார்த்தீங்கன்னா பழகி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலே இருந்துடும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பட்டா 2 பட்டா புதுசாக பார்த்தீங்கன்னா புறாக்கள் வாங்குறீங்க, நீங்கள் ஒரு பட்டா 2 பட்டாலாம் வாங்காதீங்க. ஒரு 4 பட்டா, ஒரு 2 செட்டு தான் பார்த்தீங்கன்னா 4 புறா. ஸோ அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட்டு 3 செட்டு, ஸோ அந்த மாதிரி வாங்கிங்க. ஒரு பேட்சை பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக பழக்குங்க. அதெல்லாம் நல்லா பழகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த பட்டா புறாக்கள் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதாவே பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ புறாக்கள் கரெக்டாக அந்த 30 நாள் ஆயிடுச்சு, 30 நாள் டு ஒரு சொல்கிறேன், இப்போ 30 நாள் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாத பட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாதம், ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஓவராக பார்த்தீங்கன்னா புறாக்களை பத்தாதீங்க. இந்த பாதி ரெக்க கூட முளைச்சிருக்காது, அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இந்த புறாக்களை ஓவர டப்புன்னு பார்த்தீங்கன்னா பத்தி வருது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த புறாக்கு பார்த்தீங்கன்னா ரெக்க வளர ஒரு மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் ஆகும். ஃபுல்லாக வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த புறாவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிச்சிடும். ரெக்க கட்டு போட்டிருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 மாதம் டு 1.5 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அவுத்து விட்டாலே போதும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவுத்தே விடாதீங்க. ஓகேவா? இந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாலே உங்களுக்கே தெரியும். ஒரு 15 நாள் தாண்டி வரப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஜ் விட்டு இந்த டயத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிடும். இதே பார்த்தீங்கன்னா உள்ளே போக ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெக்கக்கு நல்லா வளர்ந்து உங்கள் புறாக்கள் பறக்க ஆரம்பிக்கும்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லாஃப்ட்டை பார்த்தீங்கன்னா எப்பயும் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வச்சுக்கிட்டாலே போதும். புறாக்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்துடும். ஃபுட்டை பார்த்தீங்கன்னா காலையில் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரெகுலராக போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா புறாக்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் லாங்கில் போயிருந்தாலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபுட்டு போகிற இந்த டைம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்களை கரெக்டாக கணிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு உசுலோ ஏதாவது அடித்து பார்த்தீங்கன்னா அந்த புறாக்களை ஃபுல்லாக பழக்கிக்கோங்க. நான் இதை சொல்ல மறந்துட்டேன் கைஸ். புறாக்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த உசுல் அடித்தா தான் பார்த்தீங்கன்னா உங்கள் புறாக்கள் கூண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா சரி சாப்பாடு போகிற நேரமோ உசுல் அடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சிக்னல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட சிக்னல்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிரியேட் பண்ணிட்டு அந்த விசில் அடித்தா பார்த்தீங்கன்னா புறாக்களே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடைச்சிருங்க. இதே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் திறந்துட்டா போதும், உங்கள் புறாக்களே போயிட்டு வர ஆரம்பிச்சிடும். புறாக்களை ஓவராக பார்த்தீங்கன்னா இந்த ரெக்க ஃபுல்லாக வளர்ந்த பிறகு நீங்களே பத்தாதீங்க, புறாக்கள் அதாவே பறக்கட்டும். ஓகேவா? ஸோ அதாவே பறந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம், ஒரு 2 மாதம் பட்சம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்கள் வீட்டில் பழகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் என்ன பற்றி விட்டாலும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலும் பிரச்சனையே கிடையாது. உங்கள் புறாவே பார்த்தீங்கன்னா நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாலும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டுக்குள்ள அதாவே வந்து சேர்ந்துடும். சரி கைஸ், இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். இன்னும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நிறைய பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ இவ்வளோ தூரம் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு யாருக்காச்சும் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி கைஸ், டாட்டா பை பாய். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புறாக்களுக்கு போடக்கூடிய மிக்சிங் ஃபுட்டு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பர் இருக்கும். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கைஸ்.